வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்குல வினாவிடைகள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி 9ஆம் வகுப்பு முதல் இயலிருந்து முக்கியமான 30 வினாக்கள் பார்க்கலாம் வாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. நூலை யார் எழுதியிருப்பான் அப்படின்னா கால்டுவெல் எழுதியிருப்பாங்க. ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார்? கால்டுவெல். வெளியிட்ட ஆண்டு 1856. கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழியை கண்டறிக. வட திராவிட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரூக் அப்படிங்கிறது என்னது? வட திராவிட மொழி. தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. அது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டிருக்கும். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? அப்போ தமிழ் விடு தூதில் கன்னிகள் இருக்குது. அது எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 268 கன்னிகளை கொண்டது. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகளை கொண்டது. தூது இலக்கியம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தூது இலக்கியம் அப்படின்னா தூது அனுப்புவாங்களா? ஸோ அது வேறு எப்படிலாம் அழைக்கப்படுது அப்படின்னா வாயில் இலக்கியம். தூது இலக்கியம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாயில் இலக்கியம். கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளின் இலக்கிய காலம். ஸோ கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் இலக்கியங்கள் வெளியாச்சு இல்லையா? அதுதான் அதோடைய இலக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கேட்டிருக்காங்க. கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளுடைய இலக்கிய காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிபி 9ஆம் நூற்றாண்டு. கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளுடைய இலக்கிய காலம் எது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. சாஃப்ட்வேர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் யாது? சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னது? மென்பொருள். ஹார்ட்வேர்னா வன்பொருள். இப்போ சாஃப்ட்வேர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மென்பொருள். தமிழ் விடு தூது நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது தமிழ் விடு தூதானது 1930 பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கேள்வி. அதை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாத ஐயர். உவேசா இருக்கார் இல்லையா? அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? 1930 தமிழ் விடு தூது நூலை என்ன பண்ணியிருப்பாரு? பதிப்பிச்சிருப்பாரு. இது எல்லாமே இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? தமிழ் விடு தூதில் எத்தனை கன்னிகள் இருக்குது? 268 கன்னிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஓகேவா? ஸோ திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கிற மொத்த மொழிகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 28 மொழிகள் இருக்குது. கவிராஜ மார்க்கம் எந்த மொழியின் பழமையான இலக்கண நூல்? இதில் என்ன சொல்லிட்டாங்க? கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது இலக்கண நூல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அது எந்த மொழியோடைய பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னடம். கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது கன்னட மொழி நூல். அது அந்த மொழியோடைய பழமையான இலக்கண நூல். அப்போ கவிராஜ மார்க்கம்ன்றது இலக்கண நூல். அது ஒரு பாயிண்ட்டு. அது கன்னட மொழியை சார்ந்தது. உன்னை படிப்பதற்கே நான் வாழ்ந்திடலாம் என்று பாடியவர் யார்? உன்னை படிப்பதற்கே நான் வாழ்ந்திடலாம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி பாடியிருப்பாங்க. உன்னை படிப்பதற்கே நான் வாழ்ந்திடலாம் அப்படின்னு யார் பாடியிருக்கா? கவிஞர் அறிவுமதி. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசிப்போம் இல்லையா? ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசிப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆங்கில சொல்லுடைய தமிழ் சொல் ப்ரௌசர்ன்றது உலவுறது, அதாவது தேடி கண்டுபிடிக்கிறது. உலாவி. ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய மொழி என்னவா திகழ்தான்? மொழிகளின் காட்சி சாலையாக திகழுது அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ச அகத்திய லிங்கம். யார்? ச அகத்திய லிங்கம் தான் சொல்லியிருப்பாரு. இந்திய நாடானது மொழிகளுடைய காட்சி சாலையாக விளங்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ச அகத்திய லிங்கம். நடு திராவிட மொழிகளுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதுல எது நடு திராவிட மொழி? ஓகேவா? தெலுங்கு அப்படிங்கிறது தான் என்னது? நடு திராவிட மொழி. தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழி. தமிழ், கன்னட, மலையாளம்லாம் தென் திராவிட மொழி. ஓகேவா? ஸோ நடு திராவிட மொழிகளில் ஒன்று எது? தெலுங்கு. ஒரு தொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே டேஷ் என்கிறோம். ஸோ ஒரு தொடர் எழுதுறதுக்கு அடிப்படையாக அமைகிறது பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம். ஓகேவா? பெயர் சொல்ல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ இதோட ஆன்சர் என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? கமெண்ட் பண்ணுங்கள். கனகாம்பரம் பூத்தது. இத்தொடரில் பூத்தது என்பது என்ன? கனகாம்பரம் வந்து பூத்திருக்கு. இப்போ பூத்தது அப்படிங்கிறது என்னது? கனகாம்பரம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அது ஒரு பெயர் சொல். பூத்தது அப்படிங்கிறது என்னது? வினையா? அப்போது கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிறது என்னது? பூத்தது அப்படிங்கிறது வினை. வினை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? பயனிலையை குறிக்கிற இடத்துல இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லணும்? வினை பயனிலை. இந்த பூத்தது அப்படிங்கிறது வினை சொல். ஸோ வினை பயனிலை. படி என்ற வேறு சொல்லின் தன்வினை
தொடரை கண்டறிக. அதாவது என்னது, ஒரு எழுவாய் அப்படின்னா ஒருத்தவங்க தானே ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை, மற்றவர்த்தவங்களை செய்ய வச்சா அதை என்ன சொல்வோம், பிறவினை அப்படின்னு சொல்லுவோமா. படி என்ற வேறு சொல்லின் தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, படித்தான். ஓகேவா, படித்தான் அப்படிங்கிறது தன்வினை. படிப்பித்தான், அதாவது இன்னொருத்தவங்க படிக்க வச்சான் அப்படின்னு சொன்னால் அது என்ன வந்துடும், பிறவினையில் வந்துடும். இப்போ படி என்ற வேறு சொல்லுடைய தன்வினை தொடர் வந்து படித்தான். ஒரு தொடரில் வேகம், அழகு போன்ற பண்புகளை குறித்து வரும் அடை எது? அதாவது வேகம், அழகெல்லாம் குறித்து வந்துச்சு அப்படின்னா அந்த அடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழகு, வேகம் இதெல்லாம் குறித்து வர்ற அடை என்ன சொல்கிறோம், வினை அடை. வினை அடை. பந்து உருண்டது, இது எவ்வகை வினை? இப்போ பந்து என்ன பண்ணுது, அதுவா உருண்டு போகுதா? பந்து அப்படிங்கிறது அதுவா உருண்டு போகுது. அப்போ அதை யாருமே உருட்டு வைக்கல, தானா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சால் அது என்னது, தன்வினை. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. இதே பந்தை உருட்டு வித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிறவினையில் வரும். இப்போ பந்து என்ன பண்ணுது, அதுவா ஒரு செயலை செஞ்சுக்குது. அப்போ பந்து உருண்டது அப்படிங்கிறது எவ்வகை வினை, தன்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு செயலை செய்கிறாரு, செய்கிறவரை முதன்மைப்படுத்துது அப்படின்னா அந்த வினை என்ன வினைன்னு சொல்லணும், செய்வினை. ஒரு செயல் செய்பவரை முதன்மைப்படுத்துது அப்படின்னா அது செய்வினை. அப்பா சொன்னார், இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா சொன்னார், இது எவ்வகை தொடர்? அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர்லையும் வரும். அப்பா இதையோ சொல்கிறாரு, அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல்லா, அதனால் இது என்ன வரும், எழுவாய் தொடர்லையுமே வரும். ஓகே, அதில் வந்து 2 ஆப்ஷனுமே இருக்குது. சொன்னால் இது 2மே வரும். நீங்கள் வந்து ஆப்ஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒன்று செய்வினை இருக்கும் அப்படின்னா எழுவாய் இருக்கும். இதில் வந்து 2மே கொடுத்துட்டாங்க. அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினையிலையும் வரும், எழுவாய் தொடர்னு பார்க்கும்போது எழுவாய் தொடர்லையும் வரும். ஓகேவா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினை தொடரை தேர்க. கீழ்கண்டவற்றுள்ள எது செயபாட்டு வினை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது, இந்த மாதிரி பட்டதுன்னெலாம் வந்தது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். செயபாட்டு வினை அப்படின்னா பட்டது. ஓகேவா. ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். ஸோ அவர் ஒரு செயலை செஞ்சார் அப்படின்னா அது தன்வினையில் வந்துடும். ஓகேவா. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் ஆள் வருது பாருங்கள். இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், அதை செயபாட்டு வினை தொடரில் சொல்லலாம். ஓகேவா. ஏற்றப்பட்டது, அந்த பட்டது இதெல்லாம் வந்தால் செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினை தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் செயபாட்டு வினை தொடர். பழம் நழுவி விழுந்தது, இதில் நழுவி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழம் வந்து நழுவுது அப்படிங்கிறது ஒரு வினை. அப்போது விழுது கீழே விழுது, அதுக்கு என்ன பண்ணியிருக்கு, நழுவி அப்படிங்கிறது ஒரு அடையாக வந்திருக்கு. நழுவி அப்படிங்கிறதும் ஒரு வினை தானே. அப்போ வினைக்கு இந்த நழுவி அப்படிங்கிறது ஒரு அடையாக வந்ததுனால இது என்ன சொல்லணும், வினை அடை. என்ன சொல்லணும், வினை அடை. அவன் வந்தான் என்பது டேஷ் வினை, அவன் வரச் செய்தான் என்பது டேஷ் வினை. அவன் வந்தான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவனை வரச் செய்தான் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தவன் அவனே வரான் அப்படின்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை அப்படின்னு சொன்னோமா. அப்போது அவன் வரச் செய்தான், அப்போது வேறு யாரையோ ஒருத்தவனை வர சொல்லியிருக்கான். அதை என்ன சொல்லுவாங்க, பிறவினை. எழுவாய் வேற ஒருத்தவங்களை ஒரு வேலையை செய்ய வச்சா அதை பிறவினைன்னு சொன்னோமா. அப்போ அவன் வந்தான் அப்படின்றது தன்வினை, வரச் செய்தான் அப்படிங்கிறது பிறவினை. நன்னூல் எவ்வகை தொடருக்கு சான்று? பெயரடை அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நன்னூல் அப்படிங்கிறது எதற்கு சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்னூல் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம், நல்ல கூட்டல் நூல் பிரிக்கலாம், நல் கூட்டல் நூல் கூட பிரிக்கலாம். இப்போ நல்ல நூல், நல்ல அப்படிங்கிற பண்பு, நூல் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த நல் அப்படின்னா நல்ல அப்படிங்கிறது இந்த பெயருக்கு அடையாக வந்திருக்கு. அப்போ இது என்னது, பெயரடை. நன்னூல் அப்படிங்கிறது பெயரடை. வீடு கட்டி ஆயிற்று, இது எவ்வகை தொடர்? வீடு கட்டி ஆயிற்று, இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பட்டது, ஆயிற்று, போயிற்று, இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னா செயபாட்டு வினை தொடரில் வரும். வீடு கட்டி ஆயிற்று போயிற்றுலாம் வந்து எதில் வந்துடும், செயபாட்டு வினை தொடரில் வந்துடும். ஸோ வீடு கட்டி ஆயிற்று அப்படிங்கிறது செயபாட்டு வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையால் பயனடையும் பொருள். எழுவாய் ஒரு செயலை செய்தான், அதனால் பயனடைகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயபடு பொருள். எழுவாய் ஒரு செயலை செய்யுது அப்படின்னா அதனால் பயனடைகிற பொருளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயபடு பொருள். ஓகேவா. செயன்படு பொருள், செயபடு பொருள். ஸோ எழுவாய் செய்யும் வினையால் பயனடையும் பொருள் எது, செயபடு பொருள்.
கவிதா பாடம் படித்தால் இதில் பயின்று வந்துள்ள எழுவாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுவாய்னா என்னது நமக்கே தெரியுமா? எழுவாய் அப்படின்னா பெயர் சொல். எழுவாய் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். ஸோ இதில் இருக்கிற பெயர் சொல் என்னது? கவிதா. இப்போ கவிதா அப்படிங்கிறதான் இதில் பயின்று வந்திருக்கின்ற எழுவாய். வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது எவ்வகை வினை? ஒரு வினை செயல் செய்கிறாங்க, அது எழுவாயை சேருது அப்படின்னா அது என்ன வினை? அதாவது ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சதுனா தான் அதோடைய பயன் வந்து அந்த எழுவாயை சேரும். இப்போது வந்து கவிதா பொம்மை விற்றால்னு வச்சுப்போம். அந்த பொம்மையை கவிதா விற்கிறா, அதனால் வர்ற காசு யாரை சேரும்? கவிதாவை தான் சேரும். ஓகேவா? அப்போது எழுவாய் ஒரு செயலை செய்கிறதுனால அதோட பயன் அவங்களுக்கே கிடைக்குது. அப்போ அது எதில் வந்துடும்? தன்வினை. எதில் வரும்? தன்வினை. ஸோ இதே மாதிரியான பட்டனான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.